உன்கிட்ட இருந்து என்னென்னமோ எதிர்பார்த்தனடா. ஒஸ்ட் கேரக்டரா நீ. ஸ்குவிட் கேம் சீசன் 3 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோல ஸ்பாயிலர் இருக்கு. இந்த ஸ்குவிட் கேம் கான்டெஸ்ட்டை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நான் நம்பிக்கை வச்சிருந்த ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் இந்த டிடெக்டிவ் கேரக்டர். ஏன்னா சீசன் 1ல அவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் அது எல்லாத்தையுமே மீறி உள்ள போய் ஒரு காடா மாறுவேஷம் போட்டு அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பான். சோ அதனாலேயே சீசன் 2ல இந்த கேரக்டர் மேல எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்தது. ஆனா அது அப்படியே உடைச்சிட்டாங்க. செத்து பொழைச்சு வந்த இந்த டிடெக்டிவ் கேரக்டர் மறுபடியும் அந்த ஐலாண்டை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த வாட்டி கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நம்பினேன். அதுலயும் அந்த கேப்டன் எல்லாம் பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம டிடெக்டிவ் அவர் என்ன சொன்னாலும் நம்புறாருயா. அந்த பக்கம் தேட வேணாம் அப்படின்னு சொன்னா தேட மாட்டாரு, இந்த பக்கம் தேடலாம் அப்படின்னு சொன்னா தேடுறாரு. நம்ம டானோட அடியாள் எல்லாம் கேப்டனை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா டிடெக்டிவ் அவர் என் உயிரை காப்பாத்தினவர் மயிரை காப்பாத்தினவர் சொல்லி கேட்கவே மாட்டாரு. கடைசியில டானோடைய ஃப்ரெண்டு எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி சொல்றதுக்குள்ள அந்த போட்ல இருக்கக்கூடிய கேப்டன் எல்லாரையும் கொண்டுருவான். சரி அதை கூட விடுங்க. நம்ம டிடெக்டிவ் ஒரு வழியா அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சு மறுபடியும் உள்ள போயிட்டு அண்ணனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு திரும்ப வந்துருவாரு. ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எதுக்கு இந்த கேரக்டரை திரும்ப உயிரோட கொண்டு வந்தீங்கன்னே தெரியல. இதுக்கு இந்த கேரக்டர் பேசாம செத்தே போயிருக்கலாம். ஸ்குவிட் கேம்ல வந்த இந்த டிடெக்டிவ் கேரக்டரை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.